செந்தாமரை போல இருக்க முகமா இருக்கு. இப்படி வாடி கைகள் வந்து என்னாச்சு உனக்கு? எல்லாம் நீதான் ஆரவள்ளி மலர்ந்த செந்தாமரை மலர் போல் இருக்கக்கூடிய முகமாகப்பட்டாரு இன்று வாடி என்ன தெரிகிறதா? பெறாமல் பெற்ற நீர் செல்வத்தை எப்படிலாம் வளர்ந்த மலர்ந்து போக வேண்டும் என்று பலமுறை எடுத்து உரைத்தோம். நம்முடைய மகள் நம்முடைய வார்த்தை கேட்டாலா? கேட்கல. மலரோடு கேட்டால் கண் பார்வை போச்சு. ஒரே ஒரு மகன் எப்படிலாம் வளர்ந்துட்டா உன்னை தாரமா நினைச்சா இந்த நாட்டு ஒரே ஆட்சி தோண்டில இதை நினைச்ச என் மனதுல பெருத்த கவலை. உனக்கு மனக்கவலை வந்துருச்சு. உண்மைதான். இதை பாருங்க, உனக்கு மனக்கவலை இந்த ஆளுநர் மருந்து இருக்கு. என்னுடைய மனக்கவலை போக வேண்டும் என்றால் உன்னிடம் மருந்து பயப்படாதீங்க. மருந்தா என்ன பயப்படுறீங்களா? பயப்பட அது என்ன தெரியுமா? இத பாருங்க, முக்கடியே தயாரிக்கப்பட்ட மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய ஆமாங்க, மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய எங்க அம்மா அவ்வளோட முக்கிய வச்சுக்கிறாங்க அம்மா. முக்கடி சார், அந்த முக்கடி சார் அறிந்தினார். ஆமா, மனக்கவலை மறந்து போயிடும். நீ கொடுத்தா சாப்பிட்டானா? நீ சொல்றத மட்டும் தான் இருந்தாலும் கேட்பான். குடி குடு. அரவள்ளி இந்த முக்கடி சாரி அறிந்தினார். மனசால சேர்த்துடும். ஆமா, முக்கடி சாரி எப்படி இருக்கு? ஒரே துர்நாற்றம். அது பழைய மோசம்பாக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க பாக்காதீங்க. மூக்க புட்டினா குசு விட்டுருங்க, குடிச்சிருங்க. பழசார் அருகின உடனே இந்த பூமியை ஆடுத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆட போதுப்பாரு. ஆரவள்ளி இந்த பழசாரி அருகின உடனே என் மனமே மாறிவிட்டது. ஆமா, கண்ணே 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 காதல் கொடுத்து கலந்தானிவும் கண்கள் பேசும் திணித்து உனக்கு சஞ்சல் ஏற்பட்டு விட்டதா? எங்கம்மா எழுத்த பார்த்தா எனக்கு வந்து ஐயா உன்னை பார்த்து யாரு பேசுறது? என்ன சொன்னாங்க? இந்த நாட்டு மக்கள் எப்படி பேசுறாங்க தெரியுமா? ஐயோ, இந்த 60 வயசு கேட்டு பையனை கட்டிக்கிட்டா அந்த கேட்டு பையன் திட்டு பொட்டு செத்துட்டான்னா இந்த பாரி பத்த பொண்ணு நேரத்துல நிக்க போறா அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் பேசுறாங்க. அது ஒண்ணு சொல்றாங்க. நாகார் பொண்ணு, போர்மோக்கு பொண்ணு, பொண்ணு பிசி இல்லாத பொண்ணு நாட்டு உள்ள வர போதே அண்ணனை கையோட கூட்டினு வந்துட்டா. திடீர்னு அந்த கிழமை செத்துட்டானா இவன் அனாதை தான் நிக்கணும். பிச்சைக்காரன் போட்டு அழக ஐயோ உனக்கு
டேய் டேய் சொல்லிருப்பாங்க போடு போற அப்படி இருக்குங்க டேய் ஐயா அம்மாக்கு இருக்கிற துக்கம் உனக்கு துக்கம் அதிகமா இருக்குடா. இல்ல அம்மா எக்ஸ்ட்ரா போட்டு அடிக்குது. அவனுக்கு மட்டும் வாயை வந்து அடிக்குது. டேய் முருகா தடி பேசுறான் ஐயா ஆட்டு பக்கம் பேசிருப்பாங்க ஆமா அதான் யாருக்கு ஐயா ஐயா எனக்கு வயது 60 ஆமா என் மனைவிக்கு வயது 20 20 ஒரு வேளை ஆமா. நான் திடீர்னு சட்டுட்டேன் ஐயா ஏங்க ஏன் காலையில இப்படி அப்படி சொல்ல பேசுறீங்க? அப்படி பேசாதீங்க சொன்னாங்க. எப்படி நச்சா பாரு தேவையா நல்ல இல்ல திடீர்னு ஒரு வேளை செத்துட்டு ஆமா அஞ்சு சோதனை மேல தருதல ஆமா அது நாடுக்கு வரும் வருவான் வருவான் இந்த சொத்து சோதனை போறாங்க ஐயோ அம்மா வச்சு சொத்து தாக்கு போற எல்லாத்தையும் எடுத்து போடுவான் அவன் என்ன பண்ணுவான் ஆமா. என் பொண்ணு அடந்த தண்ணிப்பா ஆமா ஐயா இன்று முதல்ல ஏ காத்துல வர தூசு கூட என் மனைவி மேல படக்கூடாது பழம் வேண்டி போச்சிருவோம் கேட்டுக்க தூசி படக்கூடாது நாட்டு மக்கள் யாரு மனைவி கேவலா பேசுவாங்க பேசக்கூடாது இந்த நாடு நகரம் ஆமா. உப்பு சட்டி கல்வர் ரோடு ஆமா. யார் மேல இருக்குது உங்க பேர்ல தான் யார் மேல இருக்குது ஆமா யார் மேல இருந்தால் என்ன ஆ. என் மனைவி மீது இருந்தால் என்ன ஆமா. இது அனைத்தும் ஆ. என் மனைவி நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாங்க. ஐயோ ஐயோ சக்காச்சா நாட்டு மேல பல்லு போட்டு இது பேசுவா. ஐயோ ஓடண்டா இந்த கைடு பண்ண கட்டிக்கிட்டு இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவழ அது எழுதி வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இன்னும் சக்காச்சா எதுவும் பேசுவேன். வேண்டாம். ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு கேவனுக்கு மருந்து கொடுத்துறாங்க உங்க பக்கம் வர வைக்கிறேன் நானு அவன் நாலு நாட்டை எழுதி கொடுக்குறான் பாட்டி வண்டி தாண்டியா ஐயோ இவன் மோசமான கேள்விப்பா அண்ணா இப்படி இருந்துக்கிறேன் பாரு நான் பாத்துக்கிறேன் டேய் ஐயா கொண்டு வா பத்தட்ட பாத்திரம் ரெடி ஆகி போயிடுச்சு பாத்திரம் நான் ரெடி பண்ணிட்டேன் பாத்திரம் ரெடி ஆகுது ஏமா ஏன் இப்படி சொல்ற? என்னடா பாவியா? கல்ல போற கணவன் கல்யாணம் கணவன் புல்லான புருஷன் கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷனாச்சு எப்படி உட்காந்து பாருடா எதிர உட்காந்து போது பேசுறேன். பச்சா அதுதான் காலை பிடிச்சி உட்காராது ஆயிரம் இருந்தாலும் என் தெய்வம் என் தெய்வம் தான் இந்த தெய்வமே இல்லை என்றா என் குடும்பம் நடத்து கொண்டிருக்கும் இன்னும் போய் நேரத்துல எங்க வர போகுது நீ எழுது கத்தன முதல்ல டேபிள் கிடையாது வச்சு எழுத முடியாதுவா சொல்றேன் அட எத்தனை வர மாட்டாங்க வா நெசினாலே வரல புனி என்னடா தட்டி பாக்குறேன் நான் பானை சட்டி எடுக்கிற மாதிரியா? உடம்பா அப்படியே வாய்ப்பாட்டில விட்டா போதும் வீட்டுக்கு வாசகால ஜன்னல அடி ஒரு ஆப் அடிக்கலாம் புனிய யாரும் வச்சா புனிலையே அப்படியே கரெக்டா பிள்ளையார் சுழி கட்டமான சுழி பிள்ளையார் சுழி பிள்ளையார் சுழி ஐயா நீங்க சொல்லுங்க விஜயபுரி நாடு விஜயபுரி நாடு நாறு இல்ல கவுரு விஜயபுரி நாடு விஜயபுரி நாடு நகரம் நவரும் நான் நவுரு அது உருண்டு மூடும். விஜயபுரி நாடு நகரம் நகரம் உப்பு சட்டி கல்வரகோடு உப்பு சட்டி கல் விரகோடு நம்ம உப்பு ஜட்டி ட்ரௌசரு பேண்ட் டிராயரு உப்பு சட்டி கல் விறகோடு விரகோடு என்ன மைத பங்க வச்சுக்கிறீங்க? மைக்கு நாங்க வச்சிருக்கோம் நாங்க ஐயா அப்புறம் நான் சொல்றது எழுதியா அத்தனையும் என் மனைவி ஆரவல்லிக்கே சொந்தம் உங்க மனைவி யார வழி சொல்லவே கூடாது உங்க மனைவி யார வழி சொல்லிட்டு நீங்க போயிடுவீங்க ஓடி போனா பாரு உங்க மக திரும்பி வந்தாலும் வருவான் அம்மா வாட்சி போட்டு தூக்கி போடுவான் நாடு நகர புறத்தையும் ஆர வழிக்கே சொந்தம் ஏன் தெரியணும் எழுதி ஆரவல்லிக்கே சொந்தம் ஆர வெள்ளிக்கே சொந்தம் வெள்ளி இல்ல பித்தளை ஆரவல்லிக்கே சொந்தம் ஆரவல்லிக்கே சொந்தம் என் சுய நினைவுடன் எழுதி கொடுத்த என் சூழ்நிலையோட ஏறி கொடுத்த ஏரி ஏலம் விட்டுக்கிறாங்க மூயேரி சுய நினைவுடன் எழுதி கொடுத்த சுத்த விக்கிரிய பத்திரம் சுக்கர விக்கிர பத்திரம் நவகரகம் சுக்கரம் விக்கிரம் போதம் செவ்வானின்னு இப்படிக்கு சாட்சிகள் ஜாட்ஜ் இல்ல லாட்ஜி சாட்சி செனவுச்சு போட்டாச்சு மாடா உங்க நான் சொன்னது அத்தனையும் எல்லாமே ஏறிட்டுமா அந்த புலிமரம் புளியா மரம் உளிக்க எங்க அம்மா பாத்துக்கோம் உன்னுடைய தானே இருக்கக்கூடாது ஏழு காத்தா மரம் வரைக்கும் எடுத்து அம்மா அது பேரு யாரும் ஓடி சொல்லக்கூடாது அம்மா யாரும் சொல்ல மாட்டாங்க
யாருன்னா ஏரி மேல கணக்கு சொன்னா கூட அம்மா கலர்க்க வச்சுக்குவா. சரி ஏய் ஆயி போச்சுல ஆமா. சாசி போடு. ஓ சாசி போடுப்பா. போதுமா? டேய் டேய் போதுமா? என்ன பண்ற? நீ தானே சாட்சி போடுவன்னா. சாஞ்சிட்டு போடாத, படுத்துக்குன்னு போடு. சாட்சி கையெழுத்துடா, உன் பேருடா. இப்படிக்கு இப்படிக்கு நல்ல உண்மையான பேர் போடு. சத்தியமா சத்தியா? என்னடா பொம்பளை பேர் வைதுடா சத்யானு? ஐயா நீங்க கையெழுத்து போடுங்க. செங்கல்பட்டு பெரிய ஆஸ்பத்திரி காலியா இருக்குதான். ஆளு கிடையாதாங்க அங்க சொல்லிக்கிறேன் நான். அங்க போன வந்துட்டாங்க போஸ்ட் பண்ற நம்ம தான் போட்டீங்களா ஐயா? போன கட்டிக்கிறீங்க எதுக்கு? இன்று முதல் நம்முடைய நாட்டு மக்கள் உன்னை ஏளனமாக பேசவே மாட்டாங்க. போதுங்க. உன்னோட மனதுல பெருத்த ஆசை. எப்படி எப்படி மதனா போட்டு போகுமாடா? இந்த கேட்டியா டின்னுக்கு முடிவு கேடா? ஏய் என் வாழ்க்கை நியாயமா? என் வாழ்க்கை கெடுத்து நியாயமாடா? நியாயமாடா? கேட்டு போட்டு
மனைவியை கணவன் என்று பாராமல் தாண்டி கொண்டு வேட்டையாடுகிறாயே. யார் சொல்லிட்டாங்க யாரா ஏய், கேட்டிய போட்ட யாரு யாரா அம்மாவா அம்மாவா அம்மா விட்டு பண்ண சும்மா அம்மான்றா வாங்கடா வாங்கடா கேட போட்ட வாங்கடா ஆசைக்குது இல்லை உனக்கு ஆசை இவ்வளோ ஆசைக்குது இல்லை கோழி கொண்டு போய் பார்த்துக்கணும் பொட்டை உள்ளேறா பொட்டை வெளியே வரது அங்க அடுப்பா வந்து அந்த அடுப்புல பூந்துரு இது ஊர் செட்டியா உங்க அம்மா செட்டியா? என்னடா இதுல என்னடா உன் சட்டியா உங்க அம்மா சட்டியா இதுல என்னடா சந்தேகம்? இந்த பேர் செட்டுதா எங்க பேசுறீங்க சட்டிய சட்டி பார்த்து பயப்படுறேன் கையில் இருக்கிற சட்டி பார்த்து பயப்படுறேன் பார்த்து பயப்படுறேன் அம்மா அம்மாவுக்கு அவங்க அம்மா வீட்டுல இருந்து சீதனமா கொடுத்துறாது. இது உங்க அம்மா சட்டியா உங்க சட்டியாவா? அம்மா சீதனமா கொடுத்தா அம்மா சீதனமா கொடுத்தாரு மாறா கொஞ்சிடாது எப்படி ஓடியா? ஏய் என்ன வச்சுனா ஓடியாதுடா. இந்த மாதிரி பையன் வச்சுனா போட்டு போட்டுடுவாங்க. இந்த மாதிரி பையன் வச்சுனா போட்டு போட்டுடுவாங்க. அவனுக்கு கேராயி போயிடுச்சுமா ஒரு குத்து குத்துன உடனே. உண்மையிலுமே கோமா ஸ்டேஜ் தான் போயிட்டு நம்மளுக்குமா சட்டி கிட்டி மண்டை மேல போட்டு போறான் இடையே வந்துடுறான். திருவோடு திருவோடு ஆமா இந்த திருவோட எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு கேட்டு என் பொட்டை போய் தெரிவிக்கிறியா? ஓடி என்ன தலையை கட்டாங்க வாழை இருக்கு போடுறா காலத்துக்கு இழுத்துக்கிறாங்க இல்லம்மா கொஞ்சம் வருஷம் நாங்களுக்கு போட்டவங்க பட்டேன் இதை எப்படி இந்த திருவோட்டை எடுத்துக்கிட்டு அவன் தெரு வீதி வீதியா சென்று போகணும். ஆமா இந்த பாரு இந்த நாட்டு மாவன் வரக்கூடாது. அது மட்டும் இல்ல இந்த திருவோட்டை இவருடைய கரத்தால் போட்டா ஐயோ பணக்காரன் ஆயிடுவான் பணக்காரன் ஆயிடுவான். கையால போகக்கூடாது பாரு உட்கார் உட்கார் யார ஓட்டி போற எத்தனை மறக்காவிட தலையை வச்சு உன் தலையை நறுக்கிடுவேன். அப்படி தேங்காய் வாங்கி வச்சு நசுக்கிடுவாங்க. யாராவது ஒரு இவனை பாவ பருத்தவத்தை பார்த்து பச்சை பாவத்தை பார்த்து ₹1 போட்டு சக்கா தேர்வு என்ன நடக்கும் தெரியாது. கொஞ்சம் கேட்டது அந்த போட்டி போட்டு அப்படி பாடெல்லாம் வரும் போட்டு அடிக்கிறாங்க சக்கா தேர்வு என்ன சோதனை போறது கண்டிராது ஏன் புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதே முறை கொண்டாடுற மக்கள் இந்த பொற்குவில் வர வேண்டும் நினைத்தேனே செங்கோல் கணத்தில் பிடித்து இந்த நாட்டை ஆட்சி செய்ய கரத்தில் திருவோடு வந்து விட்டதே நாரா இறைவா இறைவா இல்லறம் இயக்கமே அரசு பெண்வர்க்கமே கற்பின் பூங்காவில் காவியம் பாடும் கண்ணித்தமிழ் பெண்களி ஆனந்தான் பெண்களுக்கு பெருமை என்று வாழ்ந்த வீர மங்கைய திலகங்களி இந்த பாவி நிலைமை பார்க்கிறீர்களா? இந்த பாவி நிலைமையை பெண்ணாக பிறக்கவும் கூடாது. அப்படி பெண்களாக பிறந்தாலும் இந்த பாவி போல வாழவும் கூடாது. ஒருவன் மனது 9 அது ஒளிந்து கிடப்பது என்பதன ஒருவன் அழகு 9 அது
இன்னும் ஓனர் அது யார் பண்ணிட்டு அனைத்தும் உண்டர் அது ஓனர் ஆகும் ஓனர் எப்படி ஆகும் சொல்லமா சொல்லமா கொட்டினியா கட்டு கட்டாத 3 லட்சம் கொட்டி போனியா என்ன புள்ள உள்ளதான் நாட்டை விட்டு ஓட்டுறீங்க தக்காத்தரா நாட்டை விட்டு போட்டு தக்காத்தரா போட்டா நாட்டை விட்டு ஓட்டாம இது பண்ண வரப்பானா வருவானா வர பாப்பா பாப்பா தக்காத்த பாப்பா அதான் பா என்னடி இது அம்மா ஐயோ 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 அப்பா ஒரே ஒரு நிமிஷம் என்ன விட்டுக்கிட்டு போ வேன் எடுத்து கூட போறீங்க தக்காத்தரா தூணி வச்சு சாவ வச்சுட்டு வருவோம் என்ன ஆமா ஆமாவா என்ன ஏன் போது இங்கே வச்சுட்டு பாருங்க என்ன இங்க லாக் பண்ணி வச்சு பாக்குறியா எதுக்கு ஆமா இந்த ஊரை விட்டு என்ன பண்ண சொல்றியா வாங்க வச்சுக்கணும் புள்ள வச்சுக்கணும் உன் பேர வச்சுக்கணும் என் தக்கா தரா உன் பங்கு மகளாம வச்சுக்கணும் நானு ஐயோ வச்சுக்கோவா பங்கு மகளை கூட விட்டு போடுது நீ அதான் யாரு இப்போ அடுப்பாங்க பூந்துக்கு போய் அடுப்பாங்க பூந்துக்கு நம்ம போய் பேசு வருமானம் சாமி ஆமா ஏய் உன்னுடைய மனைவி எப்படி இருந்தா என்னுடைய மூத்த மனைவி சுந்தரி உடல்நல சரியில்லாத காரணத்தினால் என்னுடைய முதல் மனைவி மரணலோகம் அடைந்து விட்டார். உன்னுடைய மனைவி உடல்நல சரியில்லாம காரணத்தினால் உன்னுடைய மனைவி மகண்டு விட்டார். ஏய் உன்னுடைய மனைவி உடல்நிலை சரியில்லாமல் மாற என்ன செய்த பால்ல விஷத்தை கலந்து கொடுத்து உன்னுடைய மனைவி சாகடிச்சிட்டேன். அடி பாவி அப்படி முதல் மனைவி சுந்தரி தானாக சாகவில்லை தானாக இருக்கவில்லை. இந்த ஆரவள்ளி செய்த சூழ்ச்சியா உன்னுடைய மனைவி மாண்டு விட்டாள். இந்த ஆரவள்ளி செய்த சூழ்ச்சி பாலில் விஷத்தை கலந்து முதல் மனைவி இறந்து விட்டாள். ஆமா அது மட்டுமல்ல உன்னுடைய மகள் இருக்கா ஆனந்தி உன்னுடைய மகள் ஆனந்திக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக என்னுடைய அண்ணனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினால உன்னுடைய மகள் என்னுடைய அண்ணனை அவ கூடவே அனுப்பி அவருடைய பார்வை போக வச்சு யார் தெரியுமா இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி என் மகளுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தது. அது மட்டுமல்ல உன்னுடைய மகன் இருக்கான ஆனந்தன் அவன் நிரபராதி என் மகன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ பாவா என்னுடைய மகன் ஆனந்தன் அப்பாவி. ஆமா அவர் நிரபராதி யார் தெரியுமா அந்த நிலைமைக்கு ஆளாக யார் தெரியுமா இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சி. அப்படியே என்னுடைய மகன் அப்படி தவறு செய்யவில்லை. இந்த ஆரவழி செய்த சூழ்ச்சியா என் மகன் இந்த பாவியின் கரத்தால் சாட்டு கொண்டு அடித்து நாட்டு விட்டே துடைத்து விட்டேன். அடி நன்றி கட்டவளே அடி பாவி அடி துரோகி ஒரு பாம்பு நம்ம ஒருவன் இந்த பாவி உன்னை நல்லவர் என்று 2ஆம் தரம் திருமணம் செய்தேனே எனக்கு இதுவும் வேண்டும் எனக்கு இன்னமும் வேண்டும். என் தலையில் போட்ட எழுத்து மாறுமா உயிரை விட்டா